இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் நிறைய குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க, நிறைய டிகிரிஸ் முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே இல்லை. அவங்க முடித்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே இல்லை. இதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க ஒரு கம்பெனியை ஒரு ஜாப் என்வாயன்மெண்ட்டை கரெக்டான வேயில் அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஒரு கரெக்டான வேயில் ஒரு கம்பெனியோ ஒரு ஜாப் என்வாயன்மெண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த ப்ளாக்ல அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம். ஆமாங்க, என் பேர் சிராஜ். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் இந்த சேனலில் வந்துட்டு டெக் சம்மந்தமான ஜாப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். தமிழ் கற்போம், தமிழை காட்போம். நாம் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம்டா பெஸ்ட் வே தான் வந்துட்டு சிவி, பயோடேட்டா. ஸோ ஒரு கம்பெனியை வந்துட்டு நம்ம ஒரு காண்டாக்ட் பண்ணணும், ஒரு கம்பெனி வந்துட்டு நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா சிவியை தவிர வேறு வேயே இல்லை. நம்ம வந்துட்டு சிவி மூலமாக தான் ஒரு கம்பெனியை ஒரு கரெக்டான வேயில் பெஸ்ட் வேயில் நம்ம அப்ரோச் பண்ணேலும். ஸோ நம்மளோட சிவி வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி வந்துட்டு சிவியை வந்துட்டு நான் தயாரித்தேன், என்ன மாதிரி வந்துட்டு சிவி மூலமாக நான் அப்ரோச் பண்ணேன், எப்படி வந்துட்டு ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு இதில் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய சிவியை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அதுலேருந்தே அவங்களுக்கு நான் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிவியை வந்துக்கிட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்துக்கிட்டு அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு, சில விஷயங்களை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படியான நேரத்தை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய சிவியை வந்துட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அதுலேருந்து நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது வந்துக்கிட்டு ஜாப். நீங்கள் ஒரு சிவியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு ஜொப்பை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னடா சிவியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணது ஜொப்புக்காக வேண்டியதானே, ஏன் ஜொப்பை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்ல போனால் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, ஒரு சிவியை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிவியை எல்லா ஜாப்ஸுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், மாடலிங்காக இருக்கட்டும், ஒரு டீச்சிங் வேக்கன்சியாக இருக்கட்டும். ஸோ நிறைய வேக்கன்சிக்கு வந்துக்கிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அதே சிவி டெம்ப்ளேட்டையே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ராங். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஜொப்பை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஜொப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிவியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு கரெக்ட் வே. ஸோ முதலாக வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஜாப், நீங்கள் என்ன ஜொப்புக்கு வந்துக்கிட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா தெளிவாகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கம்பெனிக்கு வந்து நம்ம போகிறோம்னா இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கேட்காங்க. அவங்களுக்கு மினிமம் வந்துட்டு 1 year சரி அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி நோ ப்ராப்ளம், நம்மளை வந்துட்டு ஃபேஸ் பண்ண இயலும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சிவியில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம சிவியில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலான்டா, எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு நான் ஒரு டீச்சராக வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்து என்னோடய ஜொப்பை வந்துட்டு அப்படி ஜம்ப் பண்ண போகிறேன். டீச்சராக இருந்தால் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்துட்டு அப்படி வந்து ஜம்ப் பண்ண போகிறேன். எனக்கு கெரியர் பார்த்து வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான சிவி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த சிவியில் நான் என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நான் டீச்சிங் சொல்லி வந்துட்டு அதுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு கரெக்ட் வேயான்னு கேட்டால் இல்லை. நான் ஒரு ஃப்ரெஷராக தான் இப்போ போகிறேன். நான் என்ன வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும், அது ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாலும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் என்னுடைய ஃப்ரெஷ் ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டு டீச்சிங்னு சொல்லி நாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ராங். எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தமான ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் நான் அதை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறது கரெக்டாக இருந்திருக்குமே தவிர அன்னெசரி எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணது ரொம்ப ராங்காக இருக்கீங்க. இப்படியான விஷயத்தை வந்துட்டு தவிர்த்து கொள்வது நல்லது. இப்படியான விஷயத்தை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்கள். மூணாவது பார்க்க போகிற வந்துக்கிட்டு குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான ஒன்று தான். குவாலிஃபிகேஷனை வந்துட்டு அன்னெசரி குவாலிஃபிகேஷனை லிஸ்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஒரு சிவியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஜொப்புக்கு, ஒரு பர்டிகுலர் ஜொப்புக்கு வந்துட்டு சிவியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஜொப் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷனை இன்க்ளூட் பண்ணுங்கள். அன்னெசரி குவாலிஃபிகேஷனை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ண வேணாம். எப்படி வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல இல்லைன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேக்கண்ட் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் சம்மந்தமான கோர்ஸும் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஜொப்புக்கு வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு சிவியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அக்கௌண்ட் சம்மந்தமான அந்த கோர்ஸை வந்துக்கிட்டு அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ இது மூலமாக வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு சிவியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண இயலும். ஸோ
நல்ல முறையில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணிடணும். அதனால நான் சொல்கிறேன் வந்துட்டு அன்னெசசரி குவாலிஃபிகேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் நான் வந்துட்டு நான் பார்க்க போகிறோம் கலர்ஸ், ஃபோன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிவியில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். நிறைய வந்துட்டு கலர்ஸ், நிறைய வந்துட்டு ஃபோன் ஸ்டைல், இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேரை வந்துட்டு சிவியை பார்க்கும்போது நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு கலர் இருக்குது. அப்படி இருக்காமல் ஒரு 2 கலர்ஸ் வந்துட்டு மினிமம் யூஸ் பண்ணுறது பாருங்கள். இல்லாட்டி வந்துட்டு ஒரு 3 கலர்ஸ் மினிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளூ இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது பாருங்கள். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நிறைய ஃபோன் ஸ்டைல்ஸ், நிறைய வந்துட்டு ஃபோன் டைப், நிறைய வந்துட்டு ஃபோன் வந்துட்டு சைஸ், இப்படி வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறதையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெட்டிங் வந்துக்கிட்டு ஒரு சைஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணால் அந்த சைஸே வந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோன் டைப்பே யூஸ் பண்ணி ஒரு சிவி வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிவி வந்துட்டு நல்ல பியூட்டியாகவும் இருக்கும், பார்க்குறது வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவும் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்துட்டு கலர்ஸ், ரொம்ப வந்துட்டு ஃபோன் டைப், ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி க்ளீனாக வந்துட்டு அந்த சிவி வந்துட்டு இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் என்னென்னா கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சிவியில் வந்துக்கிட்டு ஒரு கண்டென்ட் எவ்வளோத்த வரணும், எப்படி வரணும், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸோட வரணும்னு சொல்லி ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் பிளான் பண்ணதுக்கு பிறகு அந்த சிவி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோத்த என்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணதால் நீங்கள் ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கிங்க, சிவி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிங்களும், மிஸ்டேக்கையும் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடலும். அதுக்கப்புறம் நீங்கள் சிவி வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீனாக டெவலப் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ரீசெக் பண்ணி அதை வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் வந்து மாடிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க, நானும் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கிறேன், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னோடய சிவியை பார்ப்போம். என்னோடய சிவிலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க என்னோடய சிவியை பார்ப்போம். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோட சிவி. இந்த சிவியில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன்ட் சைஸாக இருக்கட்டும், ஃபோன்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபோண்டை வந்துக்கிட்டு டைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துக்கிட்டு ஒரே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு பர்சனலாக இருக்கத்தானே அதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் மேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. அடுத்து வந்து நான் இது வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ என் சிவி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு லெஃப்ட் சைட்லையும் வந்துட்டு ரைட் சைட்லையும் வந்துட்டு பிரிச்சிருக்கேன். ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஜாப் சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னையை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் இந்த பேரை வந்துட்டு முழுசா கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு என்னுடைய பொசிஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷனை கொடுக்கறதுல ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, இந்த பொசிஷனை வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்க வந்து கொடுக்க இயலும்னு சொல்ல போனா, நீங்க ஆல்ரெடி வந்துகிட்டு ஜொப்ல இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து இன்னொரு ஜொப்புக்கு வந்துகிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ அந்த டைம்ல வந்துகிட்டு அப்படி இல்லையா, நீங்க இன்னொரு ஜொப்புக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஆனா அவங்களோட ஜொப்பை வந்து நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க, இல்லாட்டி அப்டேட் பண்ண போறீங்க, இல்லாட்டி பொசிஷனை வந்து நீங்க அப் பண்ண போறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்க போறீங்க. ஸோ உங்களோட பொசிஷனை நீங்க போறதுல வரது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க இன்னொரு கம்பெனிக்கு போறீங்க. இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இன்னொரு கம்பெனிக்கு போறீங்கன்னா உங்களோட பொசிஷனை போடுறதுல பிரச்சனையே இல்லை. ஏன்டா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்க ஜாப் டைட்டில் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இன்ன ஜாப் தான் என்ன நீங்க அவர்த்த வந்துகிட்டு ஜாப் பொசிஷன் நீங்க கொடுக்கும்பொழுது ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான மீனிங் தான் அவர்த்த எடுக்க வேண்டி வரும். ஸோ அவர்த்த வந்துகிட்டு நீங்க போடாம விடுறது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி போடாம விடுறது கரெக்ட். ஸோ அப்படி வந்து ஜாப் பொசிஷனை வந்து நீங்க போடும்போது இன்னொரு விஷயம் வந்து நீங்க என்ன கவனத்துல கொள்ளணும் என்னன்னா, நீங்க சம்டைம்ஸ் சில எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்புக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டீச்சர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாறிடும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு டீச்சராக கூட மாறிடும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து அது நியூ ஜாப், உங்களோட ஜாப் உங்களோட பாத்துல இருந்த ஜாப் இல்லை, அது ஒரு நியூ ஜாப். நியூ ஜாப்புக்கு போகும்போது நீங்க வந்து ஒரு சிவில வந்துகிட்டு அந்த ஜாப் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஜாப் டைட்டில் போடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி நீங்க ஒரு பிகினர் மாதிரி தான். ஒரு பிகினர் மாதிரியே நீங்க அந்த இன்டர்வியூ வந்துகிட்டு நீங்க அட்டன் பண்றது கரெக்ட். பிகாஸ் அவங்க உங்களை வந்துகிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இல்லாட்டி பிகினர் ஆளான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றது அந்த பொசிஷனை பொறுத்து இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு கொஸ்டின் வந்துகிட்டு ப்ரிப்பரேஷன் வந்துகிட்டு அந்த பொசிஷனை பொறுத்தும் இருக்கும். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஹையா அறிக்கையிலும். ஸோ உங்களுக்கு பிகினரா இருந்தா கொஞ்சம் லோவா அறிக்கையிலும். எக்ஸ்பர்ட் நீங்க என்னத்துல வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஏரியா அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்பினுடைய ஏரியாவில் நீங்கள் என்னத்துல வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கெஷியரில் இருக்கக்கூடியவர் அவர் வந்துட்டு அவர் சிவி வந்து நான் இன்னத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன்னு சொல்ல எப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பர்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்துல வந்துட்டு பர்டிகுலர் பிராண்ட் இருக்கணும் இல்லையா, பர்டிகுலர் வந்துட்டு கம்பெனியால் ப்ரொவைட் பண்ண சிஸ்டம் இருக்கேன். ஸோ ஏபிசி கம்பெனியினுடைய பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்தில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். அடுத்து வந்துக்கிட்டு ஒரு சேல்ஸ் ஸ்டோரில் வந்துட்டு ஒரு சேல்ஸ் ஸ்டோரில் அவர் வந்துக்கிட்டு ஒரு ட்ரெக்கில் வந்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஃபுட் சரி ட்ரெஸ் சரி. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசைனிங். ஸோ எக்ஸ்பர்ட் நம்ம என்னத்துல வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறத வந்துக்கிட்டு அந்த ஏரியா. ஸோ அது வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. குறிப்பிட்ட ஜப்புக்கு தான் நம்ம ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ணுறோம், வேறொரு ஒன்றுடைய எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம அதில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அது ரோங்காக போய்த்துரும். ஸோ என்ன ஜப்புக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட் நான் அதில் வந்துக்கிட்டு குறிப்பிட்ட ஏரியாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல இந்த தப்பும் இல்லை, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ நாம் இப்போ வந்து என்னத்தை பார்க்க போகிறோம்னா நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது சம்மந்தமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது சம்மந்தமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து அந்த ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நெல்லும் இந்த இடத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அடுத்து வந்துட்டு குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ஆஃப் பண்ணுறது. ஓகே, அவர்கிட்ட வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ண வேண்டும். அது சாதாரண வந்து எல்லாரும் வந்துட்டு சிவியில் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னடா இவர்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்டா நீங்கள் என்ன ஜாப் ரிலேட்டடான வந்துட்டு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் வந்துக்கிட்டு பாயிண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ நிறைய கேட்டகரியில் வந்துக்கிட்டு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, கோர்சஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் என்ன ஜாப்புக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண போறீங்களோ அது சம்பந்தமான குவாலிஃபிகேஷனை பாயிண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் தான் என்னன்னா சர்டிஃபிகேட். உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் பண்ணுங்க. அது என்ன மாதிரிண்டா சர்டிஃபிகேட்னா சில பேர் வந்துட்டு சில பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் அவங்க போய் அது சம்மந்தமான கோர்சஸோ அது சம்மந்தமான ஸ்டடி பண்ணி ஸோ அதில் எக்ஸ்பர்ட்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொறுத்தவரை ரியாக்ட் இருக்கு, AWS இருக்கு. ஸோ இது சம்மந்தமான பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக அது சம்மந்தமான கோர்ஸையும் முடிச்சு அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியான இது இருந்தால் நீங்கள் அதையும் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இதைத்தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நீங்களும் ஒரு கரெக்டான ஒரு சிவி ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுங்க, ஒரு கம்பெனி வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதை விட பெஸ்ட்டான ஸ்ட்ரக்சரில் ஒரு சிவி வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். மிஸ்டேக்கை விட்டுருந்தேன், நானும் வந்துட்டு அதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். தமிழை கற்போம், தமிழை கற்போம்.